பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அட பேப்பரில் பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிட்ற கேங்குங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? வாங்க உங்களுக்காக ஒரு ஆத்தென்டிக் லெஜெண்டரி தொன்னை பிரியாணி ரெசிபி பெங்களூர் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் ஒரு 50 ml நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காவையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசியில் செய்ய போகிறேன், சீரக சம்பா அரிசியில். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா ஒன்று அரைக்கணும். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஒரு துண்டு, அதாவது பூண்டு ஒரு பல், அதாவது ஒரு கட்டி அளவு எடுத்துக்கணும். இஞ்சி ஒரு நீல வாக்கில் ஒரு துண்டு, 5 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இது பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரையும் ஊற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ சிக்கனை போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து இதில் வதக்கிக்குவோம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கி வரட்டும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு கறியில் இறங்குறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், இதை 3ஐயும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்கிட்டு இருக்கிறப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையெல்லாம் சேர்த்து, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். தயிர், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்குறோம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போய். இப்போ இதில் ஒரு 1/2 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி நான் வந்து போட்டு இதில் கலந்து விட்டுக்க போகிறேன். இது நல்லா வதங்கி வரணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போய் கறியெல்லாம் வெந்து வரணும். உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதோ அந்த அளவுக்கு எசன்ஸ் உள்ள இறங்கும். இப்போ நான் அரிசி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இல்லையா, நல்ல தண்ணியிலே நான் ஊற வச்சுருக்கிறேன். ஸோ அந்த தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அதை வந்து இப்போ நான் 3 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கொதிய விட்டுடலாம். உப்பு தேவைக்கேற்ப இப்போ சரி பார்த்துட்டு கூட குறைச்சா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுருக்குன்னு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஊற வச்ச அரிசியை தண்ணியை நிறுத்திட்டு நம்ம இதில் வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து வரட்டும், வெந்து வரணும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து எடுத்து தம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அருமையான தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். மேலே வந்து கொஞ்சம் லெமன், ஒரு 10 சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம், ஒரு 1/2 லெமனுக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் தம்மில் போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப அருமையான சிக்கன் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி மேலே வச்சுட்டு, தண்ணியோ இல்லை வெயிட்டோ வச்சு நீங்கள் வச்சு தம் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.